ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அருமையான ரிங் முறுக்கு தான். நம்ம ஒரு கப்பு மாவுலேயே இவ்வளவு செஞ்சுருக்கோம். நம்ம வீட்லேயே இதை செஞ்சிடலாம் ஈஸியாக. ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கும் வீட்லேயே செஞ்ச மாதிரி இருக்கும், சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு வீட்லேயே நம்ம ரிங் முறுக்கு செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இந்த கப்பால் ஒரு கப்பு வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு தாங்க எடுத்திருக்கேன். இதை நான் வீட்டிலே ரெடி பண்ண மாவு தான். அதனால் நான் இதை வறுக்கலாம் இல்லை, வறுக்காத மாவாக இருந்தால் வறுத்துக்கங்க. இது ஆல்ரெடி வறுத்த மாவு தான், அதனால் நான் எடுக்கல. இதால் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், எள்ளு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், மாவுக்கு தேவையான அளவு உப்பு. நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நீங்கள் மாவு இப்படி பொல பொலன்னு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நம்ம இடையில பச்சை தண்ணி ஊற்றுனா நம்மளுக்கு மாவு இதாகிடும், வேகமாக ஆகிடும். அதனால் இப்படியே இருக்கட்டும். இது ஒரு வேறு பாத்திரத்தில் மூடி போட்டு மூடிக்கலாம். பிசையும் போது நம்ம தண்ணி தொட்டு தொட்டு பிசைஞ்சிக்கலாங்க. அதுக்காக இடையில தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ இது நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே பாத்திரத்தில் இருந்துன்னா நம்மளுக்கு மாவு காஞ்சி போயிடும். வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த சூப்லேயே நல்லா மாவு வேகட்டும். அப்புறம் பார்ப்போம். இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சுங்க. நம்ம கொஞ்சமாக எடுத்து முறுக்கு அச்சில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 ஓட்டையில் உங்களுக்கு விருப்பமானதில் புழிஞ்சிக்கலாங்க. நான் இந்த மாதிரி இதில் ஓட்டையில் புழிஞ்சிருக்கேன், வச்சுருக்கேன் மாவு. இப்போ புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம டைட்டாக தான் பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஒரு கையளவு சுற்றிக்கலாங்க. சுற்றிட்டு இதை ஒட்டிக்க வேண்டியதான். இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாங்க, அழுத்திக்கலாம். நம்ம கையாலேயும் செய்யலாங்க. கையால் செய்யும்போது நம்ம டைம் எடுக்கும். இந்த மாதிரி முறுக்கு அச்சில் செஞ்சு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணோம்னா ஈஸியாக போயிடும்.
இதேமாரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம உருட்டி வச்சுருக்கோம். இதை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அடுப்பு வந்து ஸ்லோவில் இருக்கட்டும், இல்லைன்னா போட்ட உடனே கருகிடும். போட்ட உடனே கிளறி விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் ஆனோடனே கிளறி விடுங்க, இல்லைன்னா நம்ம போட்டது பிரிஞ்சிக்கும். அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உள்ள பொரியெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே சுடுதண்ணியில் வெந்தமாகுதான். அவ்வளோதாங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்தாச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸோடு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். டீ காஃபி கூட ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா அருமையாக சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.